Hi friends, welcome to Renu's kitchen. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஆரஞ்சு சிக்கன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா, 2 முட்டை எடுத்து உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஆரஞ்சு புளிஞ்சு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி தழை கொஞ்சம். இது ஆரஞ்சு மேல் தோலை நல்லா துருவி இந்த கப்பில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவு. இப்போது சிக்கனில் ஒன்று ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், அடுத்தது மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி இதில் போட்டுக்கோங்க, பெப்பரும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க, அப்புறம் முட்டை, இப்போது உப்பு தேவையான அளவு. பாருங்கள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போது அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மற்ற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கிருச்சு. நம்ம இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ் போடலாம். சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸும் போடலாம். நான் சொல்லலை முன்னாடி, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்குது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாஸும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் ஊற்றலாம். பாருங்கள், சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சாஸும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஆரஞ்சு தோல் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆரஞ்சு சிக்கன் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.